ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் நிறைய ஊர் இப்போ வந்து பிரபலமாக பேசப்பட்டு வர ட்ரெயின்ஸில் வந்து வந்தே பாரத் ஒன்று. அதான் ரொம்ப புதுசாக பளபளன்னு இருக்கு, பொலிவுடன் இருக்கிறது. லைக் எ நியூலி பெட்டட் கேர்ள், புது மணப்பெண் போல. கொஞ்சம் வருஷம் கழிச்சாச்சுன்னா அது என்ன ஆகும்னு எல்லாருமே தெரியும். அதனால சரி, எப்படி இருந்து என்னதான் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது ஃபாரின் ஸ்டைலில் இருக்குது, அப்படி இப்படின்னு நான் வீடியோலாம் படித்தேன். சரி, என்னதான் போகிறது பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வந்தே பாரத் ஒரு மதுரை போகணும் இருந்தது. ஸோ ஐ வென்ட் பை த ட்ரெயின். அது உள்ளே சென்று பார்த்தேன். அங்கேயும் எனக்கு சில குறைகள் உண்டு. என்ன குறைங்கிறது என்னங்கிறது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ட்ரெயினில் போகும்போது என்னாச்சுன்னா, ஏதோ டிராஃபிக் காசு இதனால வந்து இன்னும் ட்ரெயினில் போகல. ஐ மீன் ஏறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். நம்ம எக்மோர் கிட்ட அந்த சைட்லேருந்து போகும்போது முன்னாடி கிளம்பினா கூட அது ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆனதால ஒன்லி அட் த 11th hour யூ ஆர் ஏபிள் டு என்டர். அதான் நாங்கள் நுழைஞ்சு சீட்டில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம லக்கேஜை வைக்கிறதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அது மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு எப்படி வந்துட்டோம். சரிட்டு உட்காந்துட்டு நம்ம இதெல்லாத்தையும் கேமரா எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டு நம்ம பிரதானங்களோட அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் நம்மளோட ஒர்க்கு. சரி, என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க. ட்ரெயினில் ஏறி ஃபஸ்ட்டு நம்ம கோச்சை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். லுக் சம்பாட் கிராம்ப்டு. எங்கே எடிஷன் ரூமுன்னு இருக்குது, சதாப்தி மாதிரி. மற்றவங்க நம்ம அடிச்சோம், நம்ம மற்றவங்க மேலே அடிச்சிருமோங்கிற பயமும் இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சா தேவையில்லை. மானிட்டர்லாம் கூட இருக்குது. பட் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு கோச்சுக்கு இன்னொரு கோச்சுக்கு நடுவில் நல்ல ஸ்பேஸிங் இருக்குது. நவ் வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் தி எக்ஸிக்யூட்டிவ் கோச் ஆஃப் வந்தே பாரத். எல்லாம் ஃபுல் ரெட் சீட்ஸ், புது சீட்ஸு, ரெட் கலர். நல்லா சாஞ்சிக்கிறது வசதியாக தலாடி மாதிரி ஒன்று பின்னாடி எப்படியே இருக்குது, அப்படியே சாஞ்சிக்கலாம். இது என்ன ஒன்று 180 degrees ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட் அப்படியே ஜன்னல் வழியாக வெளில வேடிக்கை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி பார்க்குற மாதிரி பார்த்துட்டே போகலாம். தலையை கொடுத்து போகலாம். இன்னொன்று இந்த நேம் போர்டு, இது ஒரு பெரிய ஒரு அடிஷனல் நல்ல பாயிண்ட். இது நல்ல ஒரு விஷயம். என்னென்னா வந்து எங்கே இருக்கோம் ஆப்லாம் வாங்கி தேடி இருக்கலாம். எந்த ஸ்டேஷன் வர போகிறது, இது அது சகலா ஸ்டேஷன், அடுத்த ஸ்டேஷன் என்ன வருது. ஸோ டெஃபினெட்லி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேஷனாக நல்ல ஒரு கமெண்டபிள் பாயிண்ட்ஸ். சரி, கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலாம். அங்கே இன்னொருத்தர் யாரோ இருந்தாங்க. சரி, வில் சிட் அண்ட் வாட்ச். அந்த பச்சை அந்த க்ரீனரி சீன்ஸ் வந்து மாறி 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 வருது. இந்த சினிமா காட்சி மாதிரி இருக்கும். அது இன்னும் சரி, எத்தனைக்கா மற்ற ட்ரெயின்லாம் போகும்போது கூட அந்த கண்ணாடிலாம் இருக்காது. இது புது ட்ரெயின் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கிளாஸ்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது. அந்த கிளாஸ் பேன்ஸ்லாம் விண்டோ. ஸோ அந்த வெளியில் இருக்கிறது நல்லா கிளியர் டு வாட்ச் த க்ரீனரி அண்ட் எவ்ரி தி ஃபீல்ட்ஸ். அது சுத்தமாக இல்லை, மாறி மாறி. அது என்னமோ இது எத்தனை பார்த்தாலும் சின்ன குழந்தைங்க மாதிரி பார்த்தா அழுப்பே தட்டுறதில்லை. அது I don't know. I don't understand why. அப்புறம் இங்கே கூட இருக்கவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க கொஞ்சம் நேரம் விசாரிச்சு அவங்களோட கொஞ்சம் நேரம் சீட்டு மாற்றிக்க பார்க்குறோம். ஆனால் வந்து சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுனால அவங்க அங்கேயே உட்காந்துடுறாங்க. சரி, அவங்க எங்கேருந்து நாகர்கோவிலேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களை தாண்டி போகிறோன்னு சொன்னாங்க. இதுதான் அவங்களுக்கும் இது 2-3 தூரம் போயிருக்கான். பட் வாஸ் ஏபிள் டு சதாப்தியோட கம்பேர் பண்ண பார்த்தேன். நாங்கள் சதாப்தியில் போகலன்னு சொல்லிட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போதே அந்த க்ரீனரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ட்ரெயின் வாஸ் கெய்னிங் மொமெண்டம். ஃபுல் ஸ்பீடில் ட்ரெயின் ஓடிட்டு இருக்கு. இது மாதிரி காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெயினில் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் போகிறது கொஞ்சம் ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இயற்கை காட்சிகளை ரசிப்பது என்பது ஒரு தனி ஒரு சுகம். இட்ஸ் அ ஃபீஸ்ட் டு த ஐஸ்.
This is the upgraded toilet of Vande Bharat Express. எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் டாய்லெட் மாதிரி இருக்குது. எல்லாம் புதுசு. அப்கிரேடேஷன் என்னென்னா ஒரு டாய்லெட் பேப்பர், வாஷ்ரூம், வாஷ் இது ஹேண்ட் வாஷ், அப்புறம் டிஷ்யூ பேப்பருக்குன்னு ஒரு தனி அந்த ஸ்லாட் எல்லாம் அந்த இதில் வச்சுருப்பாங்க. அந்த இதெல்லாம் வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஹோட்டல்ஸ் வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி அப்புறம் புஷ் பட்டன் மெயினாக தான் அந்த க்ரீன் கலரில் இருக்குது இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் லிவர் சிஸ்டம். அப்புறம் ஒரு ஷவர் கூட மேலே கொடுத்துருக்காங்க. திஸ் வெல்கம் சைன். வண்டி கிளம்பி 1 hour ஆகி முதலாக தாண்டி எடுத்து இப்போ தான் அந்த ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த பக்கம் போவோம். எது அப்படி ஸ்பெஷலாக என்னதான் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கலான்னு சரி போகிறோம். இதான் ஸ்நாக்ஸ் ட்ரே ரெடி டு பி சர்வ்டு. கோச் அந்த சூப்பர்வைசர் அவர் கூட பேச்ச ஆரம்பிக்கலாம். கேட்டுருங்க. ஆமா, இந்த தாம்பரம் போனோட ஏதோ கொடுப்பேன்னு சொன்னா அவன் பேர் சொல்லி இல்லையா பயப்பட நேம் சொல்லுங்க. பேர் அழகாள் தானே? ஆமா, அவன் சொல்லி பேர் நேம் சொல்லுங்க. ராகுல். ராகுல் நல்ல தமிழ் இருக்குது. சரி, என்னென்ன கொடுப்பாங்க இங்க இருந்து மதுரை வரைக்கும்? ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்நாக்ஸா? ஆமா, சரி. சராப்தி மாதிரி தான். சராப்தி மாதிரி தானே? ஆமா, கிட்டத்தட்ட. அப்புறம் ஸ்நாக்ஸ் அப்புறம் ஸ்பெஷல் கோச் 2 கோச் 2 சைஸ் கோச் இருக்கு, 2 விதமான கோச். ஆமா, இந்த கோச்சில் திருச்சி போக முன்னாடி சாப்பாடு உள்ளவங்களுக்கு சூப் கொடுக்கும். ஓ இதுக்கு உண்டா? மதுரை போறவங்க உண்டு இல்ல? மதுரை ஆமா, சூப் கொடுப்பீங்களா? எப்போ? அது விழுப்புரம் தாண்டனோட சூப். சரி, சாப்பாடு திருச்சியில தான் லோடு ஏறும். லோடு வேணுமா? ஓகே 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 ஓகே. இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்ன சாப்பாடுல என்ன டிஃபரன்ஸ் வரும்? சாப்பாடுல ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தா சவுண்ட் இருக்குல்ல, ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தா ட்ரை ஃப்ரூட் இருக்கும். ட்ரை ஃப்ரூட் தெரியுதா? தமிழ் தானே? ஆமா, எல்லாம் பேசுங்க, வாய்ப்பு பேசுங்க. ஏயா பயப்படுற? ஸ்நாக்ஸ் வந்துடுச்சு. என்னன்னு பார்ப்போமா? வடை இருக்கு, அப்புறம் ஒரு மிக்சர் பாக்கெட்டு, மிட்டாய், நம்ம ஊர் பாட்டில், அப்புறம் வந்து ஹாட் டீ மிக்ஸ், இது ப்ரீ மிக்ஸ். இப்போ வெந்நீர் வரும், வெந்நீரில் ஊற்றிட்டா அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. இது இதுக்குன்னு அந்த எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன சொன்னால், ஒரு எக்ஸ்ட்ரா என்ன சொன்னால், அங்கே வந்து ஒரு ஜூஸ் ஒன்று தராங்க. ப்ளஸ் வேறு ஒரு அடிஷ்னலாக ஒரு ட்ரை ஃப்ரூட் அது கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க. பட் ஐட்டம்ஸ் வேர் நைஸ். நல்ல சுட சுடுறது, நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. இட்ஸ் குட். ஒரு வாட்டர் பாட்டில் இஸ் ஆல்சோ கிவன். வண்டி வந்து நோட் ஹஸ் ரீச்டு விழுப்புரம். அதுவும் இங்கே யாரும் நிற்கிறாங்களே, யாரோ அரசியல்வாதியா இல்லை பெரிய தலைவரா? கவர்னர், யூனியன் தலைவர், ரயில்வே யூனியன் தலைவர் சொல்லிக்கிறாங்க. இது பெரிய இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன் திஸ் லைன், மதுரை லைனில், திருச்சி midway between Chennai and Trichy. எங்க போறீங்க? சென்னை டு திருநெல்வேலி. ஃபர்ஸ்ட் டைம் தானா? இல்ல, நான் நிறைய தடவை வந்திருக்கேன். சரி, இந்த மாதிரி சாயங்காலம் வண்டி, ஈவினிங் வண்டி போயிருக்கீங்களா? ஆமா, ஈவினிங் வண்டி போயிருக்கிறேன், காலையிலயும் போயிருக்கிறேன். சரி, ஈவினிங் என்ன தராங்க ஸ்நாக்ஸ்க்கு? அப்புறம் ஸ்நாக்ஸ் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வடை கொடுத்தாங்க. அது பரவாயில்ல, ஸ்நாக்ஸ் என்ன எதுவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் அப்படி கேட்கறேன், ஹோலா கேட்கறேன். ஸ்நாக்ஸ் தருவோம் இல்லையா? தராங்க, டீ கொடுக்குறாங்க. அதுல சாய்ஸ் கிடையாது, ஒன்லி டீ தான் கொடுக்குறாங்க. சரி, டிஃபன் கொடுக்குறாங்க. டிஃபன் மார்னிங் ஈவினிங் நைட்டும் டிஃபன் தான், சப்பாத்தி, கிரேவி. என்னங்க டிஃபன் ஐட்டம் தான் டின்னரா கொடுக்குறாங்க. லுக்கிங் ஃபார் மீல்ஸ்? மீல்ஸ் எல்லாம் இல்ல, நைட்டு பாருங்க, உங்களுக்கு சப்பாத்தி, வெஜ் ஆர் நான்வெஜ் கிரேவி கொடுப்பாங்க. வெஜ் ஆர் நான்வெஜ் கிரேவி கொடுப்பாங்க. அப்புறம் அவ்வளவுதான். சாதாலாம் மதியம் தான். நீங்க ரிட்டர்ன் ஆன்வர்ட் ஜார்னில சென்னை வரும்போது அந்த 11 o'clock மேல 1 o'clock மீல்ஸ் கொடுப்பாங்க. டின்னர்னு சொன்னா என்ன இருக்கும்? டின்னர்னா டிஃபன் தான். உங்க கணக்குல வந்து டிஃபன் தான் கொடுக்குறாங்க. சதத்தை தகவல் கொடுக்கும், ஃபுல் மீல்ஸ் உண்டு. நைட்லயா? ஃபுல்லி பேக்டு, வயிறு ஃபுல்லா எடுத்து உள்ள பேக் பண்ணிட்டே இருப்பாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், we have reached திருச்சாப்பள்ளி ஜங்ஷன். பல சரித்திரங்களை கண்டது இந்த திருச்சி ஜங்ஷன் வழக்கான காலத்தில். இப்போ நம்ம இதை பொறுத்த வரைக்கும் இப்போ போகிற இந்த ட்ரெயின் வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் திஸ் மீல்ஸ் லோடிங் செக்ஷன். ஃபுல் மீல்ஸுக்கு தான் லோட் ஆகும். கொஞ்சம் எட்டி பார்க்கலான்னு பார்த்தா கன்சிடர் மை ஏஜ் அண்ட் திஸ் ஷார்ட் டைம், so I didn't venture to get out of the train. Suddenly nirukkuthulena because we can't enter even after the warning bell or the warning light that all the doors were closed. அதனால் அப்படி சும்மா வெளில கையிட்டு அந்த வீடியோ எடுத்திருக்கேன். பெரிய ஜங்ஷன் இது. இந்த மலைக்கோவிலும் இந்த ஃபேமஸ் ஹில் டெம்பிள் ஆர் மலைக்கோவில் இங்கே தான் இருக்குது. ஐ மீன் ராக் டெம்பிள். இங்கே ஒரு இது போட்டுருக்காங்க, லிஃப்ட் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ILS is trying to modernize. மக்களே, சாப்பாடு வந்துச்சு. என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா? கவர் நீக்காத இல்லை, அம்மா அம்மா கவர் நீக்கிறாங்க. வச்சுக்கிறாங்க தயிர், பருப்பா சாம்பாரா ரெண்டு நடுவில் ஏதாவது ஒன்றா தெரியாது. ஏதோ புலவு மாதிரி ஏதோ இருக்கு. என்ன பண்ண கை முட்டு வயிறு இங்க தர பார்த்தோம். சப்பாத்தி, பொரியல் என்ன பொட்டேட்டோ பொரியல், இது என்ன அதை தொட்டு விட்டுருக்காங்க. சாம்பார் புலாவ், இது தால், இங்க ஒரு தயிர், அப்புறம் ஸ்வீட் ஐஸ்கிரீம் இதை கொடுப்பேன்னு சொல்லிட்டோம். தருவானே தெரியாது. ஆனா வரும் நம்ம உடனே இது ஓகே மக்களே. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இத்தனை நேரம் நீங்கள் இந்த வந்தே பாரத் ட்ராவலினுடைய வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்தே பாரத் இஸ் நியூ ட்ரெயின். அதனால் அது நல்ல ஒரு அப்கிரேடேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பட் சின்ன தோ வித் ஸ்மால் ஹிக்கப்ஸ். நல்ல விஷயம், எல்லாருக்கும் பொருத்தமான, எல்லா ட்ரெயினுக்கும் பொருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்றதுன்னா, அந்த படி ரெண்டாவது படி. முன்னெல்லாம் இப்போ மற்ற ட்ரெயின்லாம் நம்ம படியில் ஏறும்போது 3 படி ஒரே லெவலில் இருக்கும், ரொம்ப உள்ளே இருக்கும். தள்ளி இறங்கி நம்ம உள்ள பிளாட்ஃபார்ம் உள்ள ஊந்துருவோம். கொஞ்சம் நான் சொல்கிறது கால் முடியாதுங்க, வயசானவங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறாங்க. பட் திஸ் இஸ் வெல்கம் சைன். இதில் செகண்ட் அந்த ரெண்டாவது படியே அவள் டக்குன்னு அப்படி காலை சின்ன ஒரு குழந்தை கூட அவ்வளோ ஹைட் தான் அது. அந்த ரெண்டாவது படியிலேயே நம்ம கால் வச்சிடலாம். அதாவது அந்த ரெண்டாவது படி கொஞ்சம் நீளமாக இருக்குது, வெளியில் ஏறுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஐ திங்க் திஸ் ஷுட் பி ஃபாலோட். திஸ் கேன் பி ஃபாலோட். திஸ் ஷுட் பி ஃபாலோட் இன் ஆல் த ட்ரெயின்ஸ். The authority railway authority should take notice of it. ஸோ எல்லா ட்ரெயின்லையும் படிப்படியாக நம்ம உடனே பண்ணுறோம். ஓவர் நைட் ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் எ டே. ஸோ உடனே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பட் நிச்சயமாக அதை கொண்டு வரணும் எல்லா ட்ரெயினுக்கும். அது மட்டும். மற்றபடி இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, திஸ் ட்ரெயின் அந்த சேர் கார் சீம் டு பி லிட்டில் கிராம்ப்டு. நானே ஒரு 2 தூரம் இடிச்சு அந்த கேமரா கீழே விழுந்துருமோ இருந்தது. அந்த மாதிரி தான் இருக்குது. மேலே லக்கேஜ்லாம் கூட கொஞ்சம் நீளமாக அது கொஞ்சம் ஸ்பேசிங் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதெல்லாம் கூட டாய்லெட், இந்த வாஷ்ரூம் இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா நல்ல ஒரு இதுவாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது.
ஆனால் வந்து பட் ஸ்மெல் வருதுன்னா ஸ்மெல் இட்ஸ் நாட் அது வரதுக்கு எதாவது பண்ணால் இந்த ஓடோனில் ஓடோனில் ஐம் நாட் ரெஃபரிங் டு எனி பர்டிகுலர் கம்பெனி. அதான் இந்த ரூம் ஃப்ரெஷ்னர், அந்த ரூம் ஃப்ரெஷ்னர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டர். நம்மளும் வந்து நம்மளும் அதை பார்த்துக்கணும். அப்பப்போ ஃப்ரெஷ் பண்ணுறது, உள்ளே போய்ட்டு வெளில வரும்போது நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது. கிளீன்னஸ் நம்முடைய இதுதான் அது. மற்றபடி இந்த பெருக்கிறது நல்லா இருக்குது. அப்புறம் அடுத்தது என்னென்னா கொஞ்சம் இந்த கேட்ரிங் ஐம் கம்பேரிங் இட் சதாப்தி, நாட் எனி அதர் ட்ரைப், பிகாஸ் அதுவும் இதே மாதிரி தான். எல்லாமே ஃபுட் இஸ் சர்வ்டு. அதனால் வந்து அந்த கேட்ரிங்கில் பார்த்தா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் சதாப்தியை விட இந்த வந்தே பாரத்தில் வந்து இட் இஸ் கேட்ரிங் இஸ் சார்ஜ் மோர் ஃபார் த சேம் டிஸ்டன்ஸ். I traveled from Chennai to Madurai, which is more or less 500 kilometers. இந்த பக்கத்தில் வந்து தேஜ் தான் இருக்குது, சதாப்தி இல்லை நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இல்லை அவ்வளோ. பட் வேற சதாப்தி ஐ ஹவ் ட்ராவல்ட் மோர் தென் 20 times இன் மைசூர். சதாப்தி அதான் மைசூர் சென்னை நிறைய தடவை நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது அங்கேருந்து வந்து பெங்களூருக்கு அது கன்வீனியன்ட் டைம். அது 4 மணிக்கு வரும், 4:45 வரும். அது 4:15 எடுக்கிற ட்ரெயின்லேயே வந்து ஒன்லி 360 kilometers தான். அதுக்கே வந்து நிறைய ஏதாவது ஒரு 2 hours ஒரு 2 hours ஏதாவது வந்துட்டே இருக்கும். என்ன வருது நம்மளுக்கே தெரியாத மாதிரி ஏதாவது வந்துட்டே இருக்கும். ஜூஸ் கொடுப்பான், ஏதோ ஒன்று சம்திங். அது சாப்பாடுலாம் கூட நல்ல சாப்பாடு இது அதே மாதிரி அதெல்லாம் வந்து ஈக்குவல் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் வந்து இந்த சூப் ஒன்று கொடுக்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கோர்ஸ் தான் கொடுப்போம்னு சொன்னாங்க என்கிட்ட இங்கே வந்தே பாரத்தில். வேற அந்த சூப் இஸ் சர்வ்டு இன் சதாப்தி. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து the catering charges are lesser, they give more. இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் வந்து கவனிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து ரயில்வே போர்டினுடைய இதுன்னு வர அதெல்லாம் சொன்னாங்க. அது எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. பட் வாட் ஐ ஹர்ட் ஐம் டெல்லிங் யூ, the Vande Bharat contracts is done by zonal railways, whereas the Shatabdi is done by railway board, that is railway ministry. So they fix all the charges and everything, menu எல்லாமே. எனக்கும் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக வாங்குறதுனால கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. மற்றபடி வந்து நல்ல டோர்ஸ், ஆட்டோமேட்டிக் டோர்ஸு, அப்புறம் இந்த சிக்னல் ஐ மீன் சைன் போர்டு, எந்த ட்ரெயின் வரப்போகுது, எந்த ஸ்பீடில் ஓடுறதுன்ற சமயம் நல்லா இருக்குது. மானிட்டரில் ஒவ்வொரு கோச்சிலையும் வச்சுருக்காங்க. திஸ் ஆர் ஆல் வெரி ரொம்ப நல்ல விஷயங்கள் இதெல்லாம். இதில் நம்ம இன்னும் அப்கிரேட் ஆகணும். என்னோட ஆசையாக தான், இன்னும் ரயில்வே இருந்து ஷுட் பிகம் அந்த உலகத்தரத்திற்கு ஈடாக வர வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம். என்னன்னு சொல்கிறோம் எங்களுடைய. பட் ஸோ இது மாதிரி சின்ன குறைகள் எல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா, கொஞ்சம் கவனிச்சா நிச்சயமாக ரயில்வே தரம் வரும் என்பது என்னுடைய எண்ணம். தேங்க்யூ வெரி மச். நமஸ்கார்.